Hi guys, welcome back to ARIVU channel. நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் புதுசா போடுற வீடியோஸ் பத்தின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பைத்தான் சீரிஸோட இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போறது recursive functions. ஃபங்க்ஷன்ல ரெண்டு பார்ட் பார்த்தோம். ஒன்னு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், செகண்ட் ஒன் இஸ் ஃபங்க்ஷன் கால். ஃபங்க்ஷன் கால் எப்படி பண்ணுவோம்னா ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனையே கால் பண்ணிக்கிறது. ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப் இஸ் கால்ட் அ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். டு ஃபைண்ட் ஃபேக்டோரியல் ஆஃப் கிவன் நம்பர் யூஸிங் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். சரிங்களா, ஒரு நம்பர் கொடுக்க போகிறோம், அந்த நம்பரோட ஃபேக்டோரியல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எப்படின்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. சரிங்களா, இப்போ டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால ஃபேக்ட்ன்ற மாதிரி நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நான் கொடுக்குற நம்பரை வந்துட்டு ஆர்குமெண்ட் வந்து n கோலன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இஃப் n வேல்யூ வந்து டபுள் ஈக்குவல் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் 1 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் 1, else return n into fact. again அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இப்போ n minus 1. இப்போ நான் வேல்யூ கொடுக்க போகிறேன் n. இப்போ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ n வேல்யூ நான் கெட் பண்ண போகிறேன். யூசர்கிட்டேருந்து n வேல்யூ கெட் பண்ண போகிறேன். eval கன்வர்ஷன் இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். என்டர் த நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஃபேக்டோரியல் வேல்யூ. சரிங்களா, இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இந்த ஃபேக்டோரியல் வேல்யூ ஆஃப் n இஸ். இப்போ நான் ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். fact of n. சரிங்களா, control enter, return n star, invalid syntax, spelling mistake, tu or n, control enter. number இப்போ 3. factorial value of 3 is 6. இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இப்போ இங்கே பாருங்கள், n வந்து நான் ஃபஸ்ட்டு கெட் பண்ணுறேன். யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட் கெட் பண்ணுறேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் நான் கொடுத்துருக்கிறது இப்போ 3 கொடுத்துருக்கோம். 3. ஸோ ஃபேக்ட் ஆஃப் 3 ஃபஸ்ட்டு இங்கே தான் வரும் கண்ட்ரோல். ஸோ ஃபேக்ட் ஆஃப் 3-ஐ எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இங்கே வந்து கண்ட்ரோல் இங்கே வந்தோடனே இந்த ஃபங்க்ஷன் காலுக்கு வந்தோடனே ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணி கண்ட்ரோல் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு போகும். ஸோ நான் இப்போ இங்கேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன்னா 3 அப்படிங்கிற வேல்யூவை கொண்டு வந்திருக்கேன். இப்போ இஃப் n வேல்யூ 1 இருந்துச்சுன்னா ரிட்டன் 1ன்னு கொடுத்துருக்கோம். பட் என்னோட வேல்யூ வந்து 3 இல்லைங்களா. ஸோ நான் இஃப் கண்டிஷன் என்ன ஆகும் அப்படியே ஒமிட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இங்கே வந்துடும், எல்ஸ் பாட்டுக்கு வந்துடும். ரிட்டன் n வேல்யூ இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 3 கொடுத்துருக்கோம். 3 இன்ட்டு அகைன் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த இடத்துல ஃபங்க்ஷன் கால் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஃபேக்ட்ன்றது தான் ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப். சரிங்களா, அந்த ஃபங்க்ஷன் அதே ஃபங்க்ஷனை அதுக்குள்ளேயே கால் பண்ணிக்குது. இதுக்கு பேர் தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்.
சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து 3 இன்ட்டு அகைன் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். கால் பண்ணியிருக்கிறனால திருப்பியும் எங்கே சர்ச் பண்ணிவிட்டு போகும் டெஃபினிஷன் எங்கேன்ட்டு. இப்போ என்ன எடுத்துகிட்டு போகும்னா n-1, அப்போ 2 எடுத்துகிட்டு போகும். அகைன் என்ன ஆகும், இஃப் n ஈக்குவல் டு 1 செக் பண்ணும். இல்லைங்களா? ஸோ இந்த பாட்டை வந்து அப்படியே ஒமிட் பண்ணிவிட்டு எல்ஸ் பாட்டுக்கு வரும். ஏற்கனவே 3 இருந்துச்சு, இப்போ 2, 3 இன்ட்டு 2. இப்போ என்ன ஆகும், ஃபேக்ட் ஆஃப் 2 - 1 1. இப்போ வந்து என்ன ஆகும், ஃபேக்ட் ஆஃப் 1 எடுத்துகிட்டு போகும். ஸோ இது என்ன ஃபங்க்ஷன் கால் தானே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் காலை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும் கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எங்கே இருக்கோ அங்கே சர்ச் பண்ணிவிட்டு போய் அங்கே போயிடும் கண்ட்ரோல். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபேக்ட் ஆஃப் 1 கேரி பண்ணிட்டு வரும் அது. ஸோ ஃபஸ்ட்டு காலில் என்ன எடுத்துகிட்டு போகும், 3 எடுத்துகிட்டு போகும். சரிங்களா? செகண்ட் காலில் 2 எடுத்துகிட்டு போகும். தேர்ட் காலில் 1 எடுத்துகிட்டு போகுது. ஸோ இப்போ தேர்ட் கால் வந்துட்டோம். ஸோ இந்த காலில் n = 1. அப்போ இந்த கண்டிஷன் வந்து என்ன ஆகிடுச்சு, சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போ ரிட்டன் ஆஃப் 1. ஓகேங்களா? அப்போ 3 × 2 × 1 அந்த வேல்யூ தான் உங்களுக்கு இங்கே ரிட்டன் ஆகும். அப்போ 3 × 2 × 1 எவ்வளவு, 6. அப்போ 3யோட உங்களுக்கு ஃபேக்டோரியல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு உங்களுக்கு ரிட்டன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஃபேக்டோரியல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் யூஸிங் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப். சரிங்களா? இன்புட்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் என்டர். 6. The factorial value of 6 is 720. ஓகேங்களா? இங்கே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் if n = 1ன்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் இதை தான் நம்ம பேஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேஸ் கண்டிஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இன்ஃபைனைட்டாக மாறாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நம்ம என்ன கொடுக்கணும்னா ஒரு பேஸ் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ இந்த கண்டிஷனில் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து டெர்மினேட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த பேஸ் கண்டிஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பேஸ் கண்டிஷன் கொடுக்கலன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபைனைட்டாக போகும். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து பேஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுங்களா? ஓகே, இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.